பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்ம ஏற்கனவே அந்த வாசித்த அந்த சங்கீதத்தில் அந்த வசனத்தின்படியாக 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் மறுபடியும் வாசிப்போம். 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆண்டவர் என்ன செய்வார் சொல்லுங்க? முதல்ல 2 காரியம். விருப்பத்தை நிறைவேற்றுவார். வாயத்திரம் சொல்லுங்க. விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஆலோசனைகளை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். விருப்பத்தை தந்தருள்வார். ஆலோசனை என்ன செய்வார்? நிறைவேற்றும். விருப்பம் இருந்ததுன்னா அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்வோம்? முயற்சி செய்வோம். அடுத்தது என்ன செய்வோம்? ஆலோசனை பண்ணுவோம். சரியா? ரெண்டுத்தையுமே ஆண்டவர் என்ன செய்வார் சொல்லுங்க? நிறைவேற்றுவாராக. கை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இப்போ நல்லா கவனிங்க. அந்த எத்தனையோ காரியங்கள் நீங்கள் விரும்புகிறீங்க, அதுக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க? பிளான் பண்ணுறீங்க. ஆலோசனைன்னா பிளான் கூட திட்டம் சொல்லலாம். ஆலோசனைன்னா ஒருத்தரோடு சேர்ந்து அதை என்ன பண்ணுறது? ஐடியா பண்ணுறது. இப்போ இதெல்லாம் பண்ணி நடக்கும்னு எதிர்பார்த்து அது நடக்கலாம் எப்படி இருக்கும்? உங்களை பார்த்து கேட்குறேன். நீங்கள் எல்லாம் பிளான் பண்ணுறீங்க, அது சக்ஸஸாக முடியல, ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? மனசு உடைஞ்சிரும். புரியுதா? அதனால் அது நடக்கணும்னா என்ன செய்யணும்? அதை இன்னைக்கு பார்க்க போகிறோம். புரியுதா? ஆண்டவர் எப்படிலாம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார், எப்படிலாம் ஆலோசனை என்ன செய்கிறார்? நிறைவேற்றுறார். இதெல்லாம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில வசனத்தை வாசிங்க, புரியும். ஒரு மனுஷன் தன்னுடைய ஆலோசனை நிறைவேறலன்னு நினைச்ச உடனே மனம் உடைஞ்சி என்ன பண்ண தெரியுமா? வீட்டு காரியத்தில் ஒழுங்குபடுத்தி 4 கொண்டு செத்தான். என்ன பாஸ்டர் எடுத்தவொடனே இதை சொல்கிறீங்களே? அது என்ன அர்த்தம்? அப்போது அந்த ஆலோசனை நம்ம எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கிறோம், அதுக்காக சொல்கிறோம். புரியுதா? யார்? அகிதோப்பேல். பின்னால் அது குறித்து அப்புறமா சொல்கிறேன். 2 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அந்த சம்பவத்தை பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். 33ஆம் சங்கீதம், அதுக்கு முன்னாடி 32:8 கூட வாசிங்க. அதை குறித்து தான் நல்ல பாட்டெல்லாம் பாடணும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு கண்ணை வச்சு ஆலோசனை கொடுக்கிறார், வழியை காட்டுகிறார். புரியுதா? அடுத்தது 33ஆம் அதிகாரம். போன் எல்லாம் சைலண்ட்ல வச்சிருங்க. 33ஆம் அதிகாரம் 10லேருந்து வாசிங்க. கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். ஜாதிகளுடைய ஆலோசனை என்ன அர்த்தம்? தேவனை அறியாத மக்கள், ஜாதிகள் கொந்தளித்தது அப்படின்ட்டு ஒரு வார்த்தை. ஜனங்கள் தத்தளித்தது, பூமி என்ன செய்து? உருகி போயிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனை அறியாத மக்கள். அப்போ அப்படிப்பட்ட மக்களுடைய ஆலோசனை கர்த்தர் என்ன செய்யறாரா? நிறைவேற்றுறதில்ல, அவமாக்கி போடுகிறார். சரியா? அடுத்தது கர்த்தருடைய ஆலோசனை 11ல சொல்றாரு, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகும், அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகும். அப்போ தேவனுடைய ஆலோசனை தான் நிலைத்திருக்கும். அப்போ அப்படிப்பட்ட தேவனை நாம் தெய்வமா கொண்டிருக்கிறபடினால நம்ம யாரா சொல்றாரு? பாக்கியவான்கள். 12ல சொல்றார், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமா கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமா தெரிந்து கொண்ட ஜனமும். அப்போ நமக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார் பாருங்க. அப்படிப்பட்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஏன்னா அவர் பேரே சொல்லுங்க சொல்லுங்க அவர் பேர் என்ன சொல்லுங்க? ஏசாயா 9:6 5 பேர். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் நாமம் அதிசயமானவர். 2வது ஆலோசனை கர்த்தர், 3வது வல்லமையுள்ள தேவன், 4வது நித்திய பிதா, 5வது சமாதான பிரபு. அப்போ அவர் பேரே ஆலோசனை கர்த்தர். அந்த ஆலோசனை கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைப்படி நடந்தா நிச்சயமா நம்ம வாழ்க்கை சக்சஸாகவே இருக்கும். நேற்று 1ஆம் தேதி இல்லை, அந்த நீதிமொழிகள் 1வது அதிகாரம் படிக்கும்போது பார்த்தா அதில் சொல்றார், 30ஆம் வசனம்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் வாசிங்க, 1:30 வாசிங்க. நீதிமொழிகள் 1:30. என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை ஏற்றுக்கணும், அசட்டை பண்ணக்கூடாது. புரியுதா?
இப்போ இங்கே வந்து ஆண்டவர் அநேக வார்த்தை பேசுகிறாருன்னா அந்த வார்த்தைக்கு என்ன செய்யணும்? எனக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏற்றுக்கணும், கீழ்ப்படி. அதை அசட்டை பண்ணக்கூடாது. அப்படி அசட்டை பண்ணுறதால என்ன ஆகுதான்? அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனையினால் என்ன செய்வார்கள்? திருப்தி அடைவார்கள். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அப்படின்னா, என் ஆலோசனை கேட்டு அதுபடி நடக்கிறவன் எவனோ, நீதிமொழிகள் 1:33, அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரமோ. அப்போ நல்லா கவனிங்க, நம்ம செய்கிற ஆலோசனை நிலைச்சிருக்கணும், அது நிறைவேறணும்னா முதல் காரியம், நீங்கள் தேவன் கொடுக்குற ஆலோசனைக்கு என்ன செய்யுங்க? கீழ்ப்படி, அதை ஏற்றுக்கொள்ளுங்க, அசட்டை பண்ணாதீங்க. இப்போ ஆண்டவர் நமக்கு எப்படி ஆலோசனை கொடுக்கிறார் புரியுதா? எந்தெந்த வகையில் எந்தெந்த சூழ்நிலையில ஆலோசனை கொடுக்கிறார் அதை குறித்து நம்ம முதல்ல பார்ப்போம். அதற்கு பிறகு புரியுதா, அந்த ஆலோசனைக்கு நம்முடைய ஆலோசனை விரோதமாக ஒரு சிலர் ஆலோசனை செய்வோம், ஆப்போசிட்டா. அதை கர்த்தர் என்ன செய்யறார் அதையும் நம்ம பார்ப்போம். புரியுதா? முதல்ல இப்போ வாசிங்க நீதிமொழிகளே 11:14 வாசிங்க. 11:14. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அப்போ சுகம்ன்றதுக்கு நிறைய அர்த்தம் அங்கே போகும். சுகம்னா ஆரோக்கியம்னு வச்சிங்களேன். இன்னொரு இடத்துல பார்த்தா அது ஜெயம் உண்டாகும், புரியுதா, சக்சஸ் ஆகும். எப்போ அநேக ஆலோசனை இருந்தா எல்லாம் நல்லபடியாக நடக்கும், புரியுதா? ஆலோசனை இல்லைன்னா ஜனங்க என்ன செய்வாங்கன்னா விழுந்து போவாங்க. அப்போ ஆண்டவர் அவரே ஆலோசனை கொடுக்கிறார். ஒரு சில நேரத்தில் ஒரு சில நல்ல மனிதர்கள் மூலமா, அவருடைய ஊழியக்காரர்கள் மூலமாவோ மற்ற மக்கள் மூலமா ஆலோசனை கொடுக்கிறார். அதை நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி எந்த சூழ்நிலையிலே ஆலோசனை கொடுக்கிறார்? அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம் கூட வாசிங்க. ஏசாயா 48:17. ஏசாயா 48:17 யாரோ ஒருத்தர் வாசிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு ஆலோசனை கொடுக்கிற எதுக்கு தெரியுமா? உன்னுடைய பிரயோஜனத்துக்கு. புரியுதா? ஆண்டவர் என்ன சொல்றாரு சொல்லுங்க? எதுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு? நம்ம பிரயோஜனத்துக்காக. பிரயோஜனம் அந்த இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட், நமக்கு ஒரு பலன் உண்டாகும்படியாக தேவன் என்ன செய்யறார் சொல்லுங்க? ஆலோசனை கொடுக்கிறார். சரியா? அப்போ அந்த ஆலோசனை நம்ம கேட்டா நமக்கு பலன் உண்டு. இப்போ எப்படி எந்த சூழ்நிலையில ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. முதல்ல இப்போ ஒரு வசனம் வாசிங்க. அதே ஏசாயால 28:29 யாராவது வாசிங்க. 28:29. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். ஆண்டவர் எப்படிப்பட்டவரா சொல்லுங்க? ஆலோசனையில சொல்லுங்க, வாயத்திறதே, ஆச்சரியமானவர், செயலிலே சொல்லுங்க மகத்துவமானவர். அப்போ எந்த நேரத்தில் எப்படி ஆலோசனை கொடுக்குறார் அதை பார்க்கணும். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, அது அவரால் தான் உண்டாக்குறது. அவர் எப்படிப்பட்டவர்? ஆலோசனையில் ஆச்சரியமான. அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம், அதிலேயே 26ஆம் வசனம் கூட வாசிங்க. 28:26. அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். இப்போ ஒரு காரியத்தை சொல்லிட்டு இதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாருன்றார், அவர் ஆலோசனை கொடுக்கிறாருன்றார். இது என்னன்னா நல்லா கவனிங்க. ஒரு விவசாயத்தை பத்தின்னு வச்சுக்கோங்க, விவசாயத்தை பத்தி சொல்றாரு. இப்ப எப்படியா நல்லா கவனிங்க. 23ல சொல்றாரு, செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்க சொல்றாரு. இங்க கவனிங்க, எல்லாரும் கவனித்து கேளுங்க. இங்க அங்க பிள்ளைங்க ஓடுதா, பிள்ளைங்களை கவனிக்காதீங்க, அதுக்கு பாட்டு அவங்கள பார்த்துக்குவாங்க. புரியுதா? நீங்க இங்க கவனிங்க, சொல்வதை கவனித்து கேளுங்க. இப்போ அந்த ஒரு விவசாயி எப்படி என்ன செய்யறான்றது மார்க் 4ஆம் அதிகாரத்தில் கூட போட்டுருக்கோம். அது விதை, தேவனுடைய வசனத்தை குறித்து சொல்றாரு ஓமானமா. இப்ப இங்க சொல்றாரு, ஒரு நிஜமான ஒரு விவசாயி என்ன செய்யறாரா? உழுகிறவன். 24 வாசிங்க. 24ஆம் வசனம் ஏசாயா 28:24.
உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறது உண்டோ? தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ? டெய்லி அதே செஞ்சதே செய்யறானா? இல்ல. ஒரு விவசாயிக்கு ஆண்டவர் ஞானம் கொடுக்கிறாராம். இது அவராலே உண்டாகிறது. அதை மறக்காதீங்க எப்பவுமே. இது அவராலே உண்டாகிறது. அவனை கர்த்தர் நன்றாய் போதித்து நடத்துகிறார். அப்போ ஒரு விவசாயி எப்படி செய்யணுன்றத ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அதை மேலாக 25 வாசனே அதை மேலாக நிறைவின பின்னோடினா சமப்படுத்துறான். அந்த நிலத்தை என்ன செய்யறாங்க சொல்லுங்க? கரடு முரடா இருந்தால் சமப்படுத்த முடியும், விதைக்க முடியுமா? புரியுதா? அதனால்தான் அந்த விதை எங்க விழுந்ததா? கற்பாறை நிலத்துல விழுந்தது. அதனால அந்த விதை என்னாச்சு? பலன் கொடுக்காம போச்சு. அப்போ விவசாயி முதல்ல என்ன செய்யறாரு சொல்லுங்க? அதை சமப்படுத்துறான். அந்த நிலத்தை என்ன செய்யற சொல்லுங்க? அதான் சொல்ற, உங்க தரிசு நிலத்தை என்ன செய்யுங்க? பண்படுத்துங்கள். அந்த நிலம் நம்முடைய இருதயம் வச்சுங்களேன். நம்ம இருதயம் பண்பட்டாதான் சொல்ற வார்த்தை பலன் கொடுக்கும். கடினப்பட்டா, புரியுதா? கற்பாற மாதிரி நான் இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது அப்படின்னா இல்ல, பலன் கொடுக்க முடியாது. அப்போ முதல்ல என்ன செய்யறாரு? இந்த விவசாயி இதை சமப்படுத்துறார். நிலத்தை என்ன செய்யற சொல்லுங்க? வாயை திறந்து பண்படுத்துறார். அப்படி வச்சுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். புரியுதா? சாஃப்ட் ஆக்குறேன். கல்லுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா சாஃப்ட் ஆக்குறேன். தண்ணி ஊற்றி உழுது. அடுத்தது என்ன செய்யறாரு? அதற்கேற்ற நிலத்தில், இப்ப யாரா நீங்க வாசிங்க, அப்பதான் அது புரியும். நிலத்தில் உளுந்தை தெளித்து, அடுத்தது சீரகத்தை தூவி, அடுத்தது முதற்தரமான கோதுமையை, இதை தெரிந்து கொண்ட வார்கோதுமையும் கம்பையும் விதைக்கிறான். 3 வகை சொல்றாரு. ஒன்னு என்ன செய்யறாராம்? தெளிக்கிறார். ஒரு விதையை என்ன செய்யறாரு? தெளிக்கிறார். இன்னொரு விதை என்ன செய்யறாரு? தூவுறாரு. இன்னொரு விதை என்ன செய்யறாரு? விதைக்கிறான்னா பிளான்ட் நடுகிறார். அப்படி வச்சுக்க, அப்பதான் புரியும். புரியுதா? அப்ப நல்லா கவனிங்க. இதே மாத்தி அதை செய்யக்கூடாது. இதான் சொல்றாரு. அவனை கர்த்தர் என்ன செய்யறார் சொல்லுங்க? போதித்து நடத்துகிறார். புரியுதா? அப்போ அந்த உளுந்த என்ன செய்யறாரு சொல்லுங்க? திருப்பி தெளிக்கிற மாதிரி அதை கொஞ்சம் நடமாட்டான். சீரகத்தை தூர மாதிரி அதுதான் செய்யணுமே தவிர அதை நடமாட்டான். ஆனா கோதுமை என்ன செய்யணும்? நடணும். நம்ம ஊர்ல நீங்கெல்லாம் நம்ம ஊர்ல கோதுமை ரொம்ப பார்த்துருக்க மாதிரி, கம்பு பார்த்துருப்பீங்க, சோளம் பார்த்துருப்பீங்க, நெல் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் என்ன செய்யறாங்க? நடுறாங்க. புரியுதா? அப்போ இதெல்லாம் யார் கொடுக்குறாரா? நம்ம பிரயோஜனத்துக்காக இதை இப்படி இப்படி செய்யும். இது என்னது? அதை விதைக்கிறது. அந்த விதைக்கிறதுலே 3 வகை. இது அதுக்கு செட் ஆகாது, அது இதுக்கு செட் ஆகாது. அப்போ இதை இப்படிதான் செய்யணும். அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க என்ன தொழில் செய்யறீங்க, என்ன வேலை செய்யறீங்க, உங்களுக்கு தேவையான ஞானத்தை, ஆலோசனை கர்த்தர் கொடுப்பார். அதன்படி நடந்தா நம்ம சக்சஸ் ஆயிடும். அடுத்தது இப்போ விதைக்கிறானா, அது முடிஞ்சுதா? இப்போ அடுத்தது என்னது? அறுவடை. அறுவடைக்கு என்ன பண்றாங்க? 27 வாசிங்க. 27. உளுந்து தூளத்தாலே போரடிக்கப்படுவதில். உளுந்து முதல்ல பார்த்தோமா? அதை என்ன செய்யறதுல? போரடிக்க மாட்டான். சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளை சுற்ற விட. அதுவும் என்ன செய்யுது? சீரகத்தை பிரிக்கிறதுக்கு வண்டி ஓட்டி சுத்தி விட்டு அதை பிரிக்க மாட்டான். அடுத்தது உளுந்து கோலினாலும் சீரகம் மிலாட்டினாலும் அடிக்கப்படும். அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும். இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதில்லை. அவன் தன் வண்டிலின் உருளையால் அதை நசுக்குறதில்லை. தன் குதிரைகளால் அதை நொறுக்கிறது இல்லை. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவோம். தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா பழைய பாட்டு, யானை கட்டி போரடித்த பூமியா அப்படின்னா அர்த்தம்? காலையெல்லாம் பத்தாது, அவ்வளோ விளைச்சல். சரி, அதை விட்டுற. இப்போ எல்லாத்துக்கும் அந்த விதைக்கிறதுக்கு ஒரு டைப் சொல்றாரு. அது நீங்க விதைக்கிறதே யோசிக்காதீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க என்ன வேலை செய்றீங்களோ, நீங்க ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டா நீங்க சக்சஸா மேல வருவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார் சொல்லுங்க? வழி சொல்லி தருவார். அப்போ உளுந்துக்கு ஒரு டைப்பு, சீரகத்துக்கு ஒரு டைப்பு, கோதுமைக்கு ஒரு டைப்பு, அது விதைக்க. இப்போ அறுவடைக்கு உளுந்துக்கு ஒரு வேலை, ஒரு விதமா அறுவடை செய்யி, சீரகத்தை ஒரு விதமா அறுவடை செய்யி, கோதுமை இல்லைன்னா நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி நெல்லை ஒரு விதமா அறுவடை செய்யி. புரியுதா? இப்போ நெல்லை அறுவடை செய்யறதுக்கு என்ன பண்ணுவாங்க? கோதுமை அறுவடை செய்ய வண்டி உருட்டுவான். இந்த டிராக்டர் எடுத்து அப்படி போனால் அது இதுவாகும்,
அடுத்தது ஒரு பெரிய மிஷின் வச்சுருப்பான். அதை இது பண்ணால் என்ன பண்ணுவான், அப்படி எல்லாம் கட்டாயி ஒரு பக்கத்தில் வந்து என்ன செய்யும். இதுக்கெல்லாம் இப்போ வந்து எல்லாம் மிஷினே வந்துச்சு. முன்னாடிலாம் அப்படியே முரத்தில் தூத்துவாங்க. புரியுதா? இப்போ இந்த டைப்பு அந்த டைப்புக்கு செட் ஆகும். என்ன சொல்றாரு இங்க, சொல்றாரு சீரகத்தின் மேல் வண்டியை உருட்ட மாட்டான். புரியுதா? அப்ப நெல் அறுவடை பண்றதுக்கு இப்போ கூட சமீபத்தில் பார்த்தோம், அறுவடை நிறைய வந்துச்சான். அதனால மிஷின் கிடைக்கலையா, அந்த அறுவடை பண்ணிக்கிட்டே போற அந்த மிஷின் கிடைக்கல. அப்போ நெல்லுக்கு ஒரு மிஷினை ஒட்டி அறுவடை பண்றாங்க. சீரகத்து மேல மிஷின் ஓட்டினா சொல்லுங்க, வீட்டுக்கு வந்து நீங்க மிக்சியில் அரைச்சாதான் அது ரசம் வைக்க முடியும். அப்போ அந்த நிலத்திலே ரசம் ஆயிடும். புரியுதா? அப்போ புரியுதா? அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி மேல வரணும்ன்றத ஆண்டவர் என்ன செய்யறார் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லி தருகிறார். பிரயோஜனமானதை அதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு எது பிரயோஜனம்ன்றத ஆண்டவரே என்ன செய்யறாரா, ஆலோசனை கொடுத்து வழி சொல்லி கொடுக்கிறார். இது வந்து ஒரு விவசாயி வச்சுங்க. அடுத்தது இன்னொருத்தர் வராரு, நம்ம யாரு, யாக்கோபு. அவருடைய தொழில் என்ன சொல்லு, மந்தை மேய்க்கிறது. இவர் என்ன பண்ணாரு, சீரியா தேசத்துல மாமா வீட்டுக்கு போனார். அண்ணனுக்கு பயந்து, ஏசாவுக்கு பயந்து மாமா வீட்டுக்கு சீரியா தேசத்துக்கு போனாரு. அங்கே போனால் நீ மருமகனாக இருக்கிறதால சும்மா வேலை செய்யலாமா, எவ்வளோ சம்பளம் தான் வேணும்னோடனே உங்கள் 2 பொண்ணுக்காக நான் என்ன செய்கிறேன், முதல்ல ராகேலுக்காக வேலை செய்கிறேன்ட்டார். அடுத்த பார்த்தா மாற்றி கொடுத்தோன்னு திருப்பி லேயால கொடுத்தோன்னே ராகேலுக்காக வேலை செய்ய 14 வருஷம் ஒரு பெண்ணுக்காக வேலை செய்ய. 14 வருஷம் என்ன அர்த்தம், 14 வருஷம் வேலை செஞ்சால் அது வந்து அந்த விலை இல்லை. 14 வருஷம் இவன் சம்பாதிச்சது, இவன் குடும்பம் பிரிஞ்சு போகும்போது அந்த பலன்லாம் இவங்க குடும்பத்துக்கு தருவான். அதுதான் கணக்கு. புரியுதா? 14 வருஷம் வேலை செஞ்சாலும் கல்யாணம் பண்ணும் அப்படி இல்லை. 14 வருஷம் நீ இந்த குடும்பத்துக்காக வேலை செஞ்சா அதுக்கு கேட்ட பலனை உனக்கு ஒரு பகுதியாக தரேன். நீ உன் குடும்பத்தை எடுத்துன்னு போகும்போது அந்த பலன் சேர்ந்து உனக்கு கொடுக்கலாம். ஆனால் இந்த லாபான் மாமனார் சரியான ஆளு, 10 தடவை சம்பளத்தை மாற்றலாம். புரியுதா? கருப்பா இருக்குது சம்பளம்னா என்ன செய்தான், கருப்பா இருக்கிறதை போட்டவனே என்ன பண்ணலாம், மாத்திரம். இனி கருப்பா இருக்கிறதால உங்க சம்பளம் இல்லை, வெளுப்பு அந்த பழுப்பு கலர், இந்த மிக்சிங் கலர் தான் உங்களுக்கு சம்பளம். இப்படி மாத்திரம் ஆண்டவர் கூட இருந்ததால லாபான் எவ்வளவு மாத்தினானோ யாக்கோபு வர வர என்ன செய்தான் சொல்லுங்க, விருத்தி அடைந்தான். புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க. நீங்க ஒரு தொழில் செய்றீங்க, ஒரு இடத்துல வேலை செய்றீங்க, உங்களை வந்து மேலே வரவிடாதபடிக்கு யார் என்ன சொல்லி உங்களை இறக்க நினைச்சாலும் கர்த்தர் உங்க கூட இருந்தா அவங்களே மீறி நீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்க, மேலே வரும். காரணம் என்ன தெரியுமா, அதுக்கு தேவையான ஆலோசனை கொடுக்கிறவர் யாரு, அப்போ ஆண்டவர் சொல்றாரு. இப்போ அந்த வசனத்தை வாசிங்க, ஆதியாகமம் 31 அதிகாரம் 12 அந்த ஒரு வசனம் வாசிங்க, விவரத்தை நான் சொல்றேன். 31:12 வாசிங்க. ஆதியாகமம் 31:12. ஆண்டவர் வந்து யாக்கோபுக்கு ஒரு தரிசனத்தில் தோன்றி, உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட புலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவர்களா இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். அப்படின்னா அர்த்தம், லாபான் உன்னை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறான். 20 வருஷம் வேலை செஞ்சிருக்காரு கிட்டத்தட்ட. புரியுதா? 10 தடவை சம்பளத்தை மாற்றி உன்னை ஏமாத்திட்டான். இன்னைக்கு உலகத்தில் அப்படி ஏமாத்துற ஆளுங்களும் இருக்கிறாங்க, நல்லா உங்களை லிஃப்டப் பண்ணணும்னு உதவி செய்கிற மக்களும் இருக்கிறாங்க. ஆனால் ஏமாத்துற மக்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை ஏமாற விட மாட்டார். கை வைத்து கர்த்தர் சூத்திரமான அவர் சொல்றாரு, லாபான் உனக்கு செய்ததெல்லாம் நான் பார்த்துதான்டா இருக்கிறேன். புரியுதா? அப்போ என்ன, இவனை ஏமாத்துறான், அவனை விட நீ மேலே வர்றதுக்கு உனக்கு நான் வழி சொல்லி தரேன்ட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு, அந்த ஆடுகளோடு புலி கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறம் புள்ளி வரியுள்ளதா இருக்குது அப்படின்ட்டு ஒரு தரிசனத்தை காட்டினோடனே அந்த தரிசனத்தின்படி இவர் வேலை செய்யறாரு. என்ன செய்யறாரு, இப்போ 30 அதிகாரம் 17 வாசிங்க. 30 அதிகாரம் 37 வாசிங்க. பின்பு யாக்கோபு பச்சையாயிருக்கிற புன்னை வாதுமை அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை விட்டு இடையிடையே வெண்மை தோன்றும் பட்டையை உரிக்கிற ஒரு மரத்தை வந்து பட்டையை உரிச்சா நடுவு வெள்ளை வெள்ளையா இருக்கும். அந்த கிளையெல்லாம் அந்த தண்ணி குடிக்க வர இடத்துல, ஆடுங்க தண்ணி குடிக்கிற வர இடத்துல போடும். யாக்கோபு போடுறாரு. போட்ட உடனே அந்த ஆடுகள்லாம் பொழிகிற நேரத்தில் அதை பார்த்துக்கிட்டே பொழிஞ்சதால அது போடுற குட்டிகள் எப்படி இருக்குது,
இவன் என்ன அந்த கலரில் போட்டானோ அப்படி பழுப்பு அந்த நடுவில் வெள்ளை வரா மாதிரி குட்டியை போட்டுச்சு. இப்போ இதுக்கு ஐடியா யார் சொல்லி கொடுத்தது? ஆண்டவர். லாபான் செய்கிறத நான் பார்த்துன்னு இருக்கிறேன். உன்னை ஏமாத்த நான் விட மாட்டேன், உன்னை மேலே வர்றதுக்கு உனக்கு நான் என்ன செய்கிறேன், வழி சொல்லி தரேன்ட்டு இந்த ஐடியா ஆண்டவர் சொல்கிறார். இப்போ இவர் என்ன செய்கிறாரு யாக்கோபு, பலமுள்ள ஆடுகள்லாம் பொழியும் போது அப்படி செய்வாராம், பலவீனமாக இருக்கிற ஆடுகள் பொழியும் போது அப்படி செய்ய மாட்டாராம். அப்போ பலவீனமாக இருக்கிற குட்டியெல்லாம் யாருக்கு சொந்தம்? லாபானுக்கு. பலமுள்ளதெல்லாம் யாருக்கு சொந்தமாயிடுச்சு? யாக்கோபுக்கு. அப்போ இதுவும் சேனைகளின் கர்த்தராலே ஆயிற்று. அவர் சொல்லுங்க, ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறுவதற்கு வழியை ஆலோசனை சொல்லி கொடுக்கிறவர் ஆண்டவர். அது அவனுடைய சக்சஸை குறித்து சொல்றார் பாருங்க, 30:43. இவ்விதமாய் அந்த புருஷன் யாக்கோபை குறித்து மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரர் ஒட்டங்களும் கழுதைகளும் உடையவனான் ஆனான். புரியுதா? அவர் நல்லா கவனிங்க. நீங்க மேல வரணும்னா ஜெபம் பண்ணணும். யாக்கோபுடைய பழக்கம்னா நல்லா எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணணும். தகப்பன் வீட்டை விட்டு போன உடனே ஜெபம் பண்றான். ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். ஒரு ஏணி வானத்துக்கு இவனுக்கு இருக்கு அங்க வச்சுக்கிருக்குது. மேல இருந்து தேவதூதர் என்ன செய்யறாங்க, இறங்கி ஏறுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ ஜெபம் பண்ண அது கேட்ட பலனை ஆண்டவர் என்ன செய்யறார், அங்க கேட்டு பதில் கொடுத்துட்டே இருக்கிறார். ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அதை பார்த்த உடனே நல்ல எல்லா சூழ்நிலையும் யாக்கோபு ஜெபம் பண்றாங்க. அதனால யாக்கோபா இருந்தாலும் சரி, புரியுதா, நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார். கைகளை வீதி கத்திர சோத்திரமானோம். அதே போல இன்னொரு மனுஷன் ஒரு ஆலோசனை கொடு. அதை பார்த்துட்டு அடுத்த பகுதி போவோம். யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் எடுத்துங்க. யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இப்பொழுது அது யாரு? மோசேயுடைய மாமா எத்ரோ, மாமனார் எத்ரோ சொல்றாரு. அந்த மாமனார் என்ன செஞ்ச, ஏமாத்துற மாமனார். இந்த மாமனார் நல்ல மாமனார், மோசேக்கு உதவி செய்யற மாதிரி ஒரு ஐடியா சொல்றாரு. இப்பொழுதும் என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன், தேவனும் உம்மோட கூட இருப்பார். நீர் தேவ சந்நிதியில் ஜனங்களுக்காக இரும், விசேஷித்தவர்களை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளை பிரமாணங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். அதுக்கு முன்னாடி இந்த எத்ரோ பார்த்தா காலையிலேருந்து ராத்திரி வரை உட்கார்ந்து இருக்கிற ஜனங்க வரிசையா வந்து மோசே கிட்ட அவங்க வழக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்க இதை படிக்கணும்னா நீங்க 12ஆம் வசனத்திலிருந்து படிக்கணும். புரியுதா? 12ஆம் வசனத்தில் 27 இந்த முழுசும் படிச்சாதான் புரியும். அப்போ இவர் பார்க்குறாரு, என்ன இது, மோசே பாட்டு உட்கார்ந்துருக்காரு, ஜனங்க வந்து எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு இந்த பிரச்சனை. ஒரு சில நேரத்தில் உங்கள் பிரச்சனையே பெருசாக இருக்குது. உங்ககிட்ட ஒரு 2 பேர் வந்தா, நானே பிரச்சனையில் இருக்கு, நீ என்னமா என்கிட்ட வந்து சொல்கிற, அப்படிதான் சொல்லு. இப்போ 2 பேர் வந்தாலும் அப்படி இருந்தா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இவங்ககிட்ட வரதெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. அப்போ அவர் யோசிக்கிறார், நம்ம மருமகை மோசே இப்படி இருந்தால் எப்படி சோர்ந்து போயிடுவார், வழியில் சோர்ந்துடுவார், எப்படி இவர் போய் கானான் தேசம் போகிறாருன்ட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. என்ன பண்ணு, ஜனங்களை பிரிச்சிரு. புரியுதா? 1000 பேருக்கு ஒருத்தர். 1000 பேரா 1000 பேரா? இப்போ 6 லட்சம் பேருன்னா என்ன அர்த்தம்? அப்போ அதை அப்படியே என்ன செய், ஒரு 600 1000 பேருக்கு அதிபதி அப்படி வச்சுங்க, சும்மா கணக்கு சொல்கிறேன். அடுத்தது 100 பேருக்கு அதிபதி, அடுத்தது 50 பேருக்கு அதிபதி, அடுத்து 10 பேருக்கு அதிபதி. இப்படி குரூப்பாக பிரிச்சிரு. அப்போ முதல் குரூப்பு 10 பேருக்கு ஒருத்தர். அந்த 10 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா 10 பேருக்கு தலைவர்கிட்ட போய் சொல்லட்டும். அந்த தலைவருக்கு ஒரு பிரச்சனை வந்தா 100 பேருக்கு தலைவர்கிட்ட போய் சொல்லட்டும். அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா 1000 பேருக்கு தலைவன்கிட்ட போய் சொல்லட்டும். இப்போ 1000 பேருக்கு ஒரு தலைவன் வந்தா அதை போய் மோசே கிட்ட சொல்லட்டும். எப்படி பிரிச்சுட்டா இருப்பாங்க வேலையை? புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க. நீங்களும் எல்லாம் நானே செய்வேன்னு உட்கார்ந்தா, புரியுதா? நான் சர்ச்சில் தான் சொல்கிறேன், நீங்களாம் என்ன செய்யுங்க, எந்திரிச்சு வாங்கன்னு தான் சொல்கிறேன். புரியுதா? எத்தனை பேர் புரியுது? மோசேக்கு சொல்ல, இது இப்போ உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார். நீங்களும் எந்திரிச்சு நிற்கணும். நான் நிற்கிறேன், நான் உதவி செய்கிறேன்ட்டு. இப்போ எழுதி கொடுத்தீங்களே, கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். புரியுதா? அதுபடி நடக்க முயற்சி செய்யுங்க. கர்த்தர் ஆசீர்வாதம். அப்போது அந்த ஆலோசனை கொடுத்த உடனே ரொம்ப ஈஸியாக போச்சு. அப்படியும் மோசேக்கு ரொம்ப பிரச்சனை வந்தது. என்னாகமோ
11ஆம் அதிகாரத்தில் பார்த்தா ஜனங்களாம் அழுகுறாங்க. என்ன? இறைச்சி இல்லை. என்ன இல்லை? இறைச்சி இல்லை. நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் போய் அழுவீங்களே தெரியல. இல்லை ஒருவேளை ஆண்டவர் கிருபை அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். என்ன அது இல்லை இது இல்லைன்ட்டு அழாதீங்க. என்னை பார்த்து கறி கொடுன்னு கேட்குறாங்களே அப்படின்ட்டு இவர் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, இந்த ஜனங்க என்னை பார்த்து அழுகுறாங்க, இவங்க இத்தனை பேர் பாரத்தை நான் ஒரு ஆளாக சுமக்க முடியாது, இது எனக்கு மிஞ்சின பாரம். 11ஆம் அதிகாரம் அந்த சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்கிறேன். இது எனக்கு மிஞ்சின பாரம், இந்த உபத்திரவத்தை நான் பார்க்காதபடிக்கு என்னை இப்போது கொன்று போட்டுருங்கன்ற. எத்தனை பேர் இப்படிலாம் சொல்லியிருக்கீங்க உங்கள் வீட்டில்? என்னால் தாங்க முடியல ஆண்டவரே. புரியுதா? மோசே சொல்கிறாரு, இந்த உபத்திரவத்தை தாங்காதபடிக்கு என்ன செய்யுங்க, பார்க்காதபடிக்கு கொண்டு போட்டுருக்கோன்னே, நீ கொண்டெல்லாம் போட மாட்டேன், உனக்கு ஆலோசனை தரேன்ட்டு. இப்போ உன் மேலே இருக்கிற ஆவியை அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஜனத்தில் இருக்கிற தலைவர்கள் 70 பேரை உங்கள்கிட்ட கூட்டிடுவான். அவங்க மேலே என்னுடைய ஆவியின் அபிஷேகத்தை நான் ஊற்றுவேன். அதுக்கு பிறகு பார்த்தா நீ சுமக்க வேண்டிய பாரத்தை அந்த 70 பேர் சேர்ந்து கூட இருந்து என்ன செய்வார்கள், சுமப்பார்கள். கை வைதிகத்துல சூத்திரமானோமா. அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு அந்த 70 பேர் இல்லை. இப்போ புரியுதா? சர்ச்சில் வந்தா ஆண்டவர் 70 பேரே வச்சிருக்கிறாரு. சொல்லுங்க, கடைசி நாளில் வாயத்தில் சொல்லுங்களேன், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். புரியுதா? அன்னைக்கு மோசேக்கு அசிஸ்டண்டா ஒரு 70 பேரை தான் செலக்ட் பண்ணாரு. ஆனா இன்னைக்கு தேவ ஜனங்கள் ஒவ்வொருவர் மேல ஆவியானவர் இறங்கி என்ன செய்யறாரு சொல்லுங்க, அவருடைய ஊழியத்தை அவருடைய பாரத்தை நம்ம சுமப்பதற்கு என்ன செய்யணும், தோள் கொடுக்க வேண்டும். கைகளை வைத்து கத்துற சூத்திரம் பண்ணுவோமா? மோசேக்கு மாத்திரம் இல்ல, நீங்களும் ஜோம் பண்ணா உங்க பாரத்தை ஷேர் பண்ற மாதிரி ஆட்களை உங்க குடும்பத்துல என்ன செய்வார் சொல்லுங்க, எழுப்புவார். புரியுத? பாரத்தை லேசாக்கத்தக்கதாக ஒரு ஆலோசனைய எத்ரோ மூலமா மோசேக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ இதெல்லாம் நம்ம பிரயோஜனத்துக்காக நல்ல ஆலோசனை. சொல்லுங்க வாயை திறந்து, நல்ல ஆலோசனை. இப்போ இன்னொன்னு கேடான ஆலோசனை ஒரு சிலது, அது ஒரு சில நேரத்தில் நம்ம பாதிக்காதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு நீங்க பாருங்க. இப்போ வாசிங்க, இப்போ 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீதிமொழிகள் 12:5 யாராவது வாசிங்க. நீதிமான்களின் நினைவுகள் நியாயமானவைகள், துன்மார்க்குடைய ஆலோசனைகளோ சொல்லுங்க சூதானவைகள். நீதிமான்ட்டு போய் ஆலோசனை கேட்டா நியாயமா நல்லா சொல்லி தருவான். புரியுதா? நீங்க கெட்டவன்ட்டு போய் ஆலோசனை கேட்டா உன்னை அப்படி ஏதாவது பண்ற மாதிரி தான் நெருக்கம், ஆனா பிரச்சனையை தான் போய் முடியும். அந்த ஆலோசனை எப்படிப்பட்டது சொல்லுங்க, சூதானது. அதுக்கு உடன்படாதீங்கன்ற. உடன்பட சங்கீதம் முதல் வசனம் என்ன சொல்லுங்க, அந்த முதல் வார்த்தையே தான், துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமல். முதல்ல சொல்லிட்டார், நீ எந்த ஆலோசனை கேளு, ஆண்டவர் ஆலோசனை கேளு, நீதிமானுடைய ஆலோசனை கேளு, யாருடைய ஆலோசனை கேட்காத, துன்மார்க்குடைய ஆலோசனை கேட்காத. அப்படி கேட்டா காற்று பறக்கடிக்கிற பதற போல ஆயிடுவ. புரியுதா? அதனால துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்காது. இப்போ அந்த 3 காரியம் சொல்ல போறது முன்னாடி இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு சொல்றேன். யோபு 21 அதிகாரம், யோபு 21 அதிகாரம் 13 இருந்து யாராவது வாசிங்க. நல்லா கவனிங்க. இப்போ தங்கள் நாட்களை போக்கி ஒரு கனப்பொழுதிலே பாதாளத்தில் இறங்குகிறார்கள். அவங்க என்ன ஆலோசனை சொல்றாங்க, தேவனை நோக்கி எங்களை விட்டு விலகிரும், உடைய வழிகளை நாங்கள் அறிய விரும்புவோம். புரியுதா? பெரிய பெரிய ஆளுங்களாம் என்ன பண்றாங்க, எனக்கு எதுக்கு இந்த ஆலோசனை எல்லாம், நீங்க எனக்கு எதுவும் சொல்ல தேவையில்லைன்றாங்க. சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். இதெல்லாம் சொல்றாங்களே யாராவது, இன்னும் சும்மா ஜெபம் என்னத்தை கண்ட, என்ன பிரயோஜனம் அப்படின்ற ஆலோசனை நீ என்ன செய்யாத சொல்லுங்க, கேட்காத. அதான் நீதிமானுடைய ஆலோசனை நல்லது, துன்மார்க்குடைய ஆலோசனை சூதானது. நிறைய பேர் தான் சொல்லுவாங்க. புரியுதா? அவனை பாரு இவனை பாரு, அவனா என்ன உபவாசமா இருக்கிறான், அவனா இதோ பண்றான் அதுவோ பண்றான், அவனுக்கெல்லாம் நடக்கும், உனக்கு ஏன் நடக்கல?
நீ தேடுறதால என்ன பிரயோஜனம்? மல்கியாலே அப்படி இருக்குது, கர்த்தரை சேவிப்பது விருதான்னு பேசுறாங்களாம். புரியுதா? இத கர்த்தர் என்ன செய்வாராம்? கவனித்து கேட்கிறான். அப்படி சொல்ற ஆலோசனை வரும்போது நீ என்ன செய்யற? ஐயோ அப்படிப்பட்ட யோசனை எனக்கு வேணாம் சொல்றாரு பாருங்க 16. ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது, துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக. கேடான ஆலோசனை சொல்லி உங்களை அப்படியே வசப்படுத்தி உங்களை நல்லது போல நடிச்சு ஏதாவது சொன்னா அதனோட முடிவு சனப்பழுதலை போய் விழுகிறார்கள். அதனால யோபு சொல்றாரு, அப்படிப்பட்ட ஆலோசனை எனக்கு சொல்லுங்க வாய்க்கிறது தூரமாய் இருப்பதா. நம்மளை நல்ல யோசனை சொல்ற மாதிரியே சூதான யோசனை சொல்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க. இப்போ வாசிக்கு இப்பதான் இது வரணும் முக்கியமா, புரியுதா? ஒரு 3 பேரை நம்ம பார்க்க போறோம். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 31. ரொம்ப சுருக்கமா பார்த்து முடிச்சிருவோம். 2 சாமுவேல் 15:31. யாரோ ஒருத்தர் வாசிங்க. அப்சலோமோடே கட்டுப்பாடு பண்ணினவர்களுடன் அகிதோப்பேலும் சேர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டபோது, அகிதோப்பேல் அப்சலோமோட சேர்ந்துட்டான். இப்போ அப்சலோம் யாரு? தாவீது புள்ள, சொந்த பிள்ளையும் இவனுக்கு விரோதமா இருக்கிறான். இப்போ அந்த இஸ்ரவேல்ல பார்த்தா ஜனங்க 2 பங்கா பிரிஞ்சிட்டாங்க. நல்ல ஒரு உதவி செய்யற கூட்டம்லாம் தாவீது பக்கம் வந்துடுச்சு. பதவி வேணும், இது வேணும், அது வேணும்ட்டு ஆசைப்படுற கூட்டம்லாம் அப்சலோம் கிட்ட போயிடுச்சு. புரியுதா? அந்த கூட்டத்துல யார் சேர்ந்துட்டான்? அகிதோப்பேல் சேர்ந்து இருக்கிறான் என்று தாவீதுக்கு சொன்ன போது தாவீது என்ன ஜெபம் பண்றாரு? கர்த்தாவே, சேர்ந்து வாசிங்க, அகிதோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக. அகிதோப்பேலுடைய ஆலோசனை என்ன ஆகட்டும்? அபத்தமாகட்டும், பைத்தியமாக்குங்க. நிறைய பேர் ஜெபம் பண்ணும். உங்களுக்கு விரோதமா யாராவது ஒரு சூதான யோசனை நினைக்கிறாங்கன்னா அந்த வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணும். அகிதோப்பின் ஆலோசனை என்ன செய்யாது? பைத்தியமா அபத்தமாக்கி போடுங்கப்பா. புரியுதா? நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல தான் இருந்ததுதான். அகிதோப்பின் ஆலோசனை தாவீதுக்கு இருந்தது, அவன் நாட்கள் இருக்கிற எல்லாருக்கும் தான் இருந்தான். அவ்வளவு பெரிய ஒரு பெரிய என்ன சொல்றது ஞானி மாதிரி இருந்திருக்கிற. இப்போ தாவீதை விட்டு எங்க போயிட்டாரு? அவரு அப்சலோம் கிட்ட போயிட்டாரு. அப்சலோம் கிட்ட போன உடனே தாவீதுக்கு நல்லா தெரியுது, இவன் கண்டிப்பா நம்ம விரோதமா ஏதாவது சூது பண்ணதான் அங்க போய் சேர்ந்திருக்கிறான். அதனால அவர் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறார். இப்போ 2 காரியம் நடக்குது பாருங்க. அகிதோப்பேல் என்ன ஆலோசனை சொல்றான்? 16ஆம் அதிகாரம் ஆலோசனை சொல்றான். அப்சலோம் அகிதோப்பேலை பார்த்து நான் செய்ய வேண்டிய ஆலோசனை சொல்லும் போது 21. அப்பொழுது அகிதோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்கும் உடைய தகப்பன் பின் வைத்து அவருடைய மறுமண ஆட்டிகளிடத்தில் பிரவேசியும், அப்பொழுது உடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கையும் பலக்கும் சொன்னோம்னா அதே போல செய்யறாங்க. அப்சலோமுக்கு உப்பருகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்பாக தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தார். இப்ப பாருங்க, ஒரு சூதான ஆலோசனை யாருக்கு? அப்சலோமுக்கு அகிதோப்பேல் சொல்லி கொடுக்குறான். என்ன முதல் ஆலோசனை சூதானது? நீ தகப்பன் அவர் ஊர் விட்டு ஓடிட்டாரு, அவர் விட்டு வச்ச மறுமனையாட்டிகள்லாம் அங்க இருக்கிறாங்க, அவங்க கிட்ட நீ போய் சேரு அப்படின்னு எல்லாருடைய கண்கள் பார்க்க அப்படி செய்யறான். இப்ப இது பார்த்தா தாவீது ஜெபம் தான் செஞ்சிருக்கிறாரு. என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவர், அகிதோப்பேல் ஏதோ சூது செய்வான் தெரியுது, அந்த ஆலோசனை என்ன செய்யுங்க? பைத்தியமாக்குங்க, அவன் நடக்காதபடி அதை உடைச்சிடுங்கன்னு ஜெபம் பண்ணாலும் இந்த காரியம் நடந்துச்சு. ஆனா அடுத்த காரியம் ஆண்டவர் நடக்காதபடி காத்தார். இப்ப பாருங்க, அடுத்த காரியம் என்ன ஆலோசனை சொல்றாரு? 17. நான் இப்ப என்ன செய்யறேன்? 10,000 பேரை தெரிந்து கொண்டு தாவீதை பின் தொடர்ந்து போறேன். 17:2. அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமா இருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடி போவதினால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி. இவ்வளவு நாள் யாருக்கு ஆலோசனைக்காரன் இருந்தாங்க? அகிதோப்பேல் தாவீதுக்கு. இவன் சொல்றான், தாவீதை நான் வெட்டுறேன். இது எப்படி சூது பாத்தீங்களா?
அப்போ முதல்ல அப்சலோமை கெடுக்கிறதுக்கு ஒரு ஆலோசனை, ரெண்டாவது யாரை வெட்டுறதுக்கு, யாரை கொலை பண்றதுக்கு, தாவீது ராஜாவை கொலை பண்றதுக்கு ஒரு ஆலோசனை. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா கர்த்தர் அதை மாத்திட்டார். ரெண்டாவது ஆலோசனை நிறைவேற்ற விடல. ஊசாய் தாவீதுடைய ஃப்ரெண்டு, அவனும் வந்து சேர்ந்ததால இப்போ இது இருக்கட்டும், இருந்தாலும் ஊசாய் என்ன சொல்றாரு கேட்போன்னு, ஊசாய் என்ன சொல்றாரு, நீயும் அப்சலோமும் யுத்தத்துக்கு போகணும், இஸ்ரவேல்ல இருக்கிற அத்தனை சேவகர் அத்தனை மக்களும் யுத்தத்துக்கு போகணும். புரியுதா? பனி பூமி மேல இறங்குற மாதிரி மொத்த ஜனமும் அவன் இருக்கிற இடத்துல போய் என்ன செய்யலாம், யுத்தம் பண்ணலான்னு. கடைசியில அகிதோப்பேல் ஆலோசனை வேணான்னுட்டு ஊசாய் சொன்ன ஆலோசனைய யாரு, அப்சலோம் கேட்டபடினால கடைசியில் அந்த யுத்தத்துல யார் மாட்டிக்கிட்டது, அப்சலோம் மாட்டிக்கிட்டது. இப்ப நல்லா கவனிங்க, இப்ப புரியுதா உங்களுக்கு? கவனி, முதல் ஆலோசனை தீமையான ஆலோசனை, கர்த்தரத என்ன செய்யல, அபத்தமாக்கல. ரெண்டாவது ஆலோசனை தாவீது உயிருக்கு வச்ச ஒரு ஆலோசனை, அதை கர்த்தர் என்ன செய்தார், நிறைவேற்றாதபடிக்கு தாவீது உயிரை காத்தார். புரியுதா? அதை கொலை செய்ய நினைச்ச அப்சலோம் தான் செத்தான். இப்ப நல்லா கவனி, இந்த அப்சலோம்ட்டே வருது. அகிதோப்பேல் ஏன் அப்படி ஆலோசனை சொன்னான்? புரியுதா? ஏன் அது முதல் காரியத்தை ஆண்டவர் அதையும் என்ன செஞ்சிருக்கலாம், உடைச்சிருக்கலாம்ல. முதல் காரியத்தை நிறைவேற்றிட்டார். ஏன்னா இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யார் செஞ்ச தப்பு, தாவீது செஞ்ச தப்பு. 11ஆம் அதிகாரத்தில் யாரை கூப்பிட்டாரு, பத்சேபாலை கூப்பிட்டு அவன் இன்னொருத்தனுடைய பொண்டாட்டியும் தெரிஞ்சோம், உரியாவுடைய பொண்டாட்டியும் தெரிஞ்சோம், கடைசியில் அதை சேர்த்துக்கிட்டாரு. இது வெட்ட வெளிச்சமானவன என்ன பண்ணாரு, உரியாவை கொலையம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ஒரு பிள்ளை பிறகுது, அந்த பிள்ளைய கடைசியில் என்னாச்சு, வியாதிப்பட்டு கேவலமா இருந்து செத்துச்சு. அப்போ கொடுத்த ஒரு தீர்ப்பு, நீ யாருக்கும் தெரியாம ரகசியமா அதை செஞ்ச. 12ஆம் அதிகாரம் அப்புறம் வீட்டில் படிச்சு பாரு. யாருக்கும் தெரியாம நீ ரகசியமா உரியா இல்ல யுத்தத்தில் இருக்கிறான்னு நினைச்சு நீ செஞ்சுட்ட. புரியுதா? அதுக்கப்புறம் உரியாவை கொலையம் பண்ணிட்ட. ஆனா நீ ரகசியமா செஞ்சத எல்லாருடைய கண்கள் பார்க்கும், கண்கள் பார்க்க இன்னொருத்தன் செய்வான். இதுதான் அதுக்கு பதில். நல்லா கவனிங்க, ஆண்டவர் எப்பவுமே புரியுதா, ஒரு சில காரியங்களை நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி நடத்துறாரு. அதனாலதான் பதில் கொடுக்குற மாதிரி அப்படிப்பட்ட காரியத்தை விட்டார் அவர். ஏன்னா அவர் சொன்ன நியாய தீர்ப்பு. ரெண்டாவது காரியம், தாவீது அதுக்கப்புறம் மன்னித்து ஏற்றுக்கொண்டபடினால இந்த தாவீதை கொலை செய்யறதுக்கு யார் ஐடியா பண்ணது? இப்ப சொல்லுங்க, யாரு? அகிதோப்பேல் தான். இப்பதான் புரிஞ்சிச்சு. அகிதோப்பேல் ஆலோசனை பண்ணாரு. ஆனா தாவீது உயிரை கர்த்தர் காப்பாற்றுவதற்காக அகிதோப்பேல் ஆலோசனைய என்ன பண்ணல, ரெண்டாவது ஐடியாவுக்கு நிறைவேற்ற. முதல் ஐடியா அவருடைய நியாயத்திற்கு. இப்ப இன்னொரு காரியம் சொல்ற, கவனிங்க, இவன் ஏன் கொலை பண்ணணும்னு நினைச்சான்? அகிதோப்பேல் தாவீத ஏன் கொலை பண்ணணும்னு நினைச்சான் தெரியுமா? இப்போ வாசிங்க, அந்த பத்சேபால் யாருன்னா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 11:3. பத்சேபால் யாரு விசாரிக்கிறாங்க? அவள் யாரா? எலியாமின் குமாரத்தி, ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி. நல்லா கவனி, யாருடைய பொண்ணவ? எலியாமுடைய பொண்ணு. பத்சேபால் யாருடைய பொண்ணு? எலியாமுடைய பொண்ணு. இப்ப எலியாம் யாருடைய புள்ள தெரியுமா? நீங்க வாசிங்க ஒரு வசனம் 23:34. அகிதோப்பேலுடைய புள்ள யாரு? 23:34 எடுத்துட்டீங்களா? அது 2 சாமுவேல் 23:34. மாகாத்திய நான் குமாரனாக அகாஸ்பாயின் மகன் எலிப்பேலே, அதாவது அவன்கிட்ட இருந்த பராக்கிரமசாலிகள், கீலோனியனான அகிதோப்பேலின் குமாரன் எலியாம். அவன்கிட்ட இந்த 30 பராக்கிரமசாலியுடைய பேர் இது. இப்போ எலியாம் யாரு? அகிதோப்பேலுடைய பிள்ளை. பத்சேபால் யாரு? எலியாமுடைய பொண்ணு. அப்போ பத்சேபால் யாரு? அகிதோப்பேலுடைய பேத்தி. எப்படி பழிவாங்கிறார்? எத்தனை வருஷம் சாலமோன்னா பிறந்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரு? அப்சலோம்லாம் பிறந்து அவன் ராஜ்யபாரத்துக்கு போட்டி போடுற நேரத்தில் அவன் மனசுல அது இருந்தது, எப்படியாவது தாவீத என்ன செய்யணும், பழி வாங்கணும்ட்டு. ஆனாலும் கர்த்தர் தாவீதை மன்னித்து ஏற்றுக்கொண்ட. அது இதையும் நான் சொல்றேன், கவனிங்க. யாராவது ஒருத்தர் பண்ணிட்டார், அந்த காலத்துல என்னோ பண்ணிட்டாருன்ட்டு அவன் மேல நீங்க கொலவெறியா இருக்காதீங்க.
புரியுதா? ஏன்னா ஆண்டவர் அவனை என்ன செஞ்சிருப்பாரு? மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டு இருப்பாரு. ஆனா நீங்க அது தெரியாம இன்னும் நான் பழி வாங்குவேன்னா புரியுதா? கடைசியில யாருக்கு தான் வினையா முடியும்? புரியுதா? பழி வாங்க நினைக்கிறீங்க, பழி வாங்க நினைச்சான், ஆனா ஆலோசனை மாறிச்சு. கடைசியில் அதான் முதல்ல நம்ம படிச்ச வாசனை. அகிதோப்பேல் தன்னுடைய ஆலோசனை நிறைவேறலன்னு நினைச்ச உடனே வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணி என்ன பண்ணான்னா 4 கொண்டு சேர்த்தான். புரிஞ்சிச்சா? நல்லா கவனிங்க. அதனால யாருக்கு விரோதமா தீமையான யோசனை செய்யாதீங்க. தாவீது அப்படி பண்ணாரு, நியாயத்திற்கு கொடுத்துட்டார். குழந்தை என்னாச்சு? செத்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவனை ஏற்றுக்கொண்டார். ஆனாலும் அவனை பழி வாங்கணும்னு நினைச்ச அகிதோப்பேல் கையில ஆண்டவர் தாவீது என்ன செய்யல? ஒப்பு கொடுக்கல. ஒரு காரியம் பார்த்தோமா? 2 சீக்கிரமா 5 நிமிஷத்துல பார்த்து முடிச்சிடும். அது ஏற்கனவே நம்ம ஒரு 2-3 வாரம் முன்னாடி சொன்னனால அந்த பாயிண்ட்டை மாத்திரம் பார்த்து முடிச்சிருங்க. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம். 13ஆம் வசனம் வாசிங்க. 13. ராஜா முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனைப்படி அவர்களோட பேசி, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்கினாலே தண்டித்தார், நான் உங்களை தேளினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். அதான் சூதான ஆலோசனைக்கு உடன்படாதீங்க. 2வது, ரெகோபயாம் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறான், ஒரு குரூப் வாலிபர்கள். இப்போ ஆண்டவர் ஏற்கனவே இதெல்லாம் இப்படி நடக்கும்ன்றதை தெரியப்படுத்தி யெரொபெயாம்கிட்ட பேசிட்டார். புரியுதா? இப்போ சாலமோன் மரித்த பிறகு அந்த ராஜா கிட்ட மக்கள் எல்லாம் சேர்றாங்க. சாலமோன் ராஜா உங்க அப்பா ரொம்ப பாரமான வரியெல்லாம் போட்டாரு. அதெல்லாம் வரியெல்லாம் இப்போ அப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். சமயத்தில் வரியெல்லாம் போட்டுருக்குறாங்க. வரியெல்லாம் என்ன செய்யுங்க? கொஞ்சம் குறைக்கணும். அப்படி குறைச்சா நாங்கள் சாலமோனுக்கு சேவித்த மாதிரி அவர் புள்ள ரெகோபயாமாகிய உண்மையை சேவிப்போன்னொன்னே 3 நாள் கழிச்சு வாங்க, நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், முடிவை சொல்கிறேன் அப்படின்ட்டு முதியோர்கிட்ட போய் கேட்குறார். இப்படிலாம் வந்தாங்க, என்ன அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறீங்கன்னா முதியோர் சொல்கிறாங்க, அது நல்ல அப்படிதான் இருந்தது, கொஞ்சம் ஹெவியாக தான் ஒரு பாரமாக சுமத்தினாரு, அந்த பாரத்தை நான் குறைக்கிறேன்னு சொன்னால் இந்த ஜனங்க உங்கள் ஆளாக இருப்பாங்க. புரியுதா? அப்போ வரியெல்லாம் கொஞ்சம் குறைச்சே உங்களுக்கு சலுகை பண்ண அப்படி நல்ல ஆலோசனை முதியோர் சொன்னான். இப்போ இவன் என்ன பண்ணா, அது ஒரு இடத்துல அப்படியே வச்சுட்டு கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ், கூட வளர்ந்த மக்கள் அவங்கள கூப்பிட்டு கேட்குறான், நீங்கள் என்ன ஆலோசனை சொல்கிறீங்கன்னா அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா சவுக்குனால தண்டித்தா, நான் உன்னை தேள்னால. இது எப்படி இருக்கு பாருங்க. பாரத்தை சுமத்துனார்னா இன்னும் பாரத்தை சுமத்துவேன்னு சொல்லுன்னா கடைசியில் என்னாச்சு? 3 நாள் கழிச்சு அந்த முதியோர் சொன்ன ஆலோசனை தள்ளிட்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லியிருப்பான்? புரியுதா? இவன் கூட இருந்தால் தான் நமக்கு நல்லது, ஏதாவது கிடைக்கும், சுயநலத்துக்காக ஏதாவது சொல்லியிருப்பான். நம்ம யோசிக்கணும். கடைசியில் ஃப்ரெண்ட்ஸு சொன்ன அந்த ஆலோசனைப்படி கடினமான பதில் சொன்னபடினால கடைசியில் பார்த்தா இஸ்ரவேல் ராஜ்யமே 2ஆ உடைஞ்சு 10 கோத்திரங்கள் தனியாக போயிட்டாங்க. அடுத்தது யூதாவும் பென்யமீன் மாத்திரம் யாரோட இருந்தாங்க சொல்லுங்க? இந்த ரெகோபெயாமோட கூட இருந்தாங்க. அப்போ புரியுதா? இப்போ கெட்ட ஆலோசனைக்கு செவி கொடுத்தா அங்க ராஜ்யம் 2ஆ உடைஞ்சா மாதிரி சொல்ல மாட்டேன், வேணாம். அதனால ஏதாவது இழப்ப நீங்க என்ன செய்யாதீங்க, சந்திக்காதீங்க. நல்ல ஆலோசனைக்கு பெரியவங்க சொல்ற இதை கேட்டு என்ன செய்யுங்க, நடங்க. ரெகோபெயாம் கடைசியா 1 அது எல்லாருக்கும் தெரிந்தது தான். எஸ்தர் புக்கில் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் ஆமான்ற ஒருத்தன் 10,000 தாலந்து வெள்ளியை கொண்டு வந்து ராஜா அகேஸ்வர் ராஜா 5-11 வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணி சுருக்கமாக சொல்லிடுறேன். புரியுதா? 3ஆம் அதிகாரம் 5-11. அங்கே பார்த்தா ஒரு விதமான ஜனங்க நம்ம தேசம் முழுசும் இருக்கு, 127 தேசத்தில் இருக்கிறாங்க. அவங்க நம்ம சொல்கிற மாதிரிலாம் நடக்கிறது இல்லை, அவங்க வழக்கமே வித்தியாசமாக இருக்குது. இப்படி விட்டால் ராஜாவுக்கு நல்லதில்லை, அவங்களெல்லாம் மொத்தமாக அழிச்சிடணும். அதுக்கு நான் ராஜா கஜானால இவ்வளோ பொண்ணு கொடுக்குறேன், அந்த ஜனங்களுக்கு விலை. அப்போது அந்த ராஜா சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கப்பா, நான் லெட்டரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன், பொண்ணெல்லாம் நீ எனக்கு தருவானா, அந்த வெளியில் நீயே வச்சுக்கன்னு சொன்னவன சதி பண்ணி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்,
இத்தனாம் தேதி ஆதார் மாதம் அந்த 13ஆம் தேதி நினைக்கிறேன், அந்த தேதியில் யூதர்கள் எல்லாம் என்ன செய்யணும், கொன்று கொலை செய்யணும், பழி வாங்கணும் அப்படின்ட்டு லெட்டர் எல்லாத்துக்கும் போயிடுச்சு. இப்போ இது மொத்தேகாய்க்கோ எஸ்தருக்கோ தெரிஞ்ச உடனே அவங்களும் பண்ணது என்னது, தாவீது என்ன ஜெபம் பண்ணாரு, கர்த்தாவே அகிதோப்பேலின் ஆலோசனை அபத்தமாக்குங்க, பைத்தியமாக்குங்க, நிறைவேறாதபடி செய்யுங்க. தாவீது ஜெபம் பண்ண மாதிரி இந்த ஆமானுடைய சூதான ஆலோசனை நிறைவேறாதபடிக்கு மொர்தேகாயும் எஸ்தரும் அந்த தேசத்தில் இருக்க தேவ ஜனங்களும் ஒருமித்து என்ன செய்தார்கள் சொல்லுங்க, கூடி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணதால கர்த்தர் காரியத்தை அப்படியே மாத்தினார். இத்தனாம் தேதியில யூதர்களை அழிக்கணும் அப்படின்ட்டு எவன் திட்டம் போட்டானோ அது நடக்கிறதுக்கு முன்னாடி அவன் தலையை கர்த்தர் வாங்கினான். யார் தலையை தொங்க வைக்கணும்னு நினைச்சான், மொத்தேகாய் தலையை தொங்க வைக்கணும்னு நினைச்ச 100 அடி உயரம் 50 முழம்னா அவ்வளோ உயரத்துல மொத்தேகாய் தொங்க வைக்கணும்ட்டு தூக்கு மரம் செஞ்சவன் அவன் செஞ்ச தூக்கு மரத்துல அவனையே தூக்கி போட்டான். அதான் சொல்றேன், துன்மார்க்குடைய ஆலோசனை சூதானவைகள். அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, செவி கொடுக்க கூடாது. நீங்க ஜெபம் பண்ணா அந்த ஆலோசனை உங்களுக்கு ரொம்ப எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, புரியுதா, கர்த்தர் என்ன செய்வார், அப்படியே மாற்ற இருக்கும். ஒரு வார்த்தை, காரியம் மாறுதலாய் முடிந்தது. யூதர்களை கொலை செய்யணும்னு நினைச்ச இடத்துல யூதர்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்து ராஜா மூலமா அவங்க தங்க பகைஞரை என்ன செய்தார்கள், பழி வாங்கினார்கள். புரியுதா, நல்லா கவனிங்க. அதனால சூதான ஆலோசனைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்கார் உட்கார இடத்துல உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருந்து வேத பிரியமாக இருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானம். தேவன் சொல்ற ஆலோசனை பைபிள்ல இருக்கு. ஜெபம் பண்ண ஆண்டவரே சொல்லுவார், இல்லை யார் மூலமா நல்ல ஆலோசனை சொல்லுவார், உங்கள் மேல இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த ஆலோசனையை நடங்க. அங்க 3 முதல்ல பார்த்தோம், ப்ராஃபிட்டபிள். அதுல கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார் சொல்லுங்க, பிரயோஜனம் உண்டாகும்படி செய்வார். எல்லாரும் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம், கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், மன விருப்பத்தை தந்தருள்வார். அந்த விருப்பம் நிறைவேற்றுவதற்கு நீங்க என்ன ஆலோசனை கேட்குறீங்களோ அந்த ஆலோசனைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். நல்ல ஆலோசனைக்கு நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க, செவி கொடுக்கணும். அது மாத்திரமல்ல, தேவன் கொடுக்கிற ஆலோசனை நடந்தா, ஒரு விவசாயி எப்படி பண்ணணும்ட்டு ஆலோசனை கொடுக்கிறார், ஒரு பந்தை எப்படி மேய்க்கணும்ட்டு ஆலோசனை கொடுக்கிறார். அதே போல உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாவற்றையும் சக்சஸா முடிப்பதற்கு தேவையான ஆலோசனை கர்த்தர் கொடுப்பார். பாரம் அதிகமாயிடுச்சு, என்னால தாங்க முடியலன்னு போது ஒரு மோசேக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுத்த மாதிரி உங்களுக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் கொடுப்பார். சூதான ஆலோசனைகளை கர்த்தர் முறியடிப்பார். அகிதோப்பேலின் ஆலோசனை கர்த்தர் முறியடித்தார். ரெகபாயோட கூட வளர்ந்த வாலிபர்கள் துர் ஆலோசனை சொன்னபடினால அந்த தேசம் 2ஆ உடைஞ்சது. அப்படிப்பட்ட ஆலோசனைக்கு தூரமாக இருப்போம். ஆமான் செய்த சதியை கர்த்தர் உடைத்து ஆமானே அவன் செய்த தூக்கு மரத்துல கர்த்தர் தொங்க வைத்தார். புரியுதா, குழியை வெட்டுகிறவன் தானே அந்த குழியில் என்ன செய்வானா, அகப்படுவான் கூட. அதனால தீமையான யோசனைக்கு செவி கொடுக்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்ல வழிகளை உங்களுக்கு சொல்லி தருவார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. நன்றி தகப்பனே, இந்த கர்த்தாவே அல்லேலூயா. மாதம் முழுதும் ஒவ்வொரு நாளும் நீ சொன்ன அந்த வார்த்தைப்படி நான் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் சொன்ன வார்த்தைப்படி எந்தெந்த காரியங்கள் அவர்கள் ஆண்டவரை செய்து முடிக்க நினைக்கிறார்களோ, எதையெல்லாம் ஜெயிக்க நினைக்கிறார்களோ, அவர்களுக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் கொடுப்பீராக. ஜெபிக்கிற வேலையில, வேதத்தை வாசிக்கிற வேலையில கர்த்தர் நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் கொடுப்பீராக. தீமையான துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடவாதபடிக்கு, அதற்கு செவி கொடாதபடிக்கு தங்களை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில அவர்கள் செய்கிற திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாவற்றையும் சக்சஸா செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய நாம் எல்லா குடும்பத்திலும் மகிமைப்படுவது ஒவ்வொரு நாளும் கூட இருந்து கர்த்தர் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியாருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம்மளோடும் சகல பரிசுத்த அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஆமென் ஆமென். God bless you.